வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்குயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் வந்து விட்டேன் உங்களுக்கு ஒரு புது கதையை சொல்வதற்காக. என்ன டைட்டில்னு கேட்குறீங்களா? தமிழ் தொண்டு. எப்படி இருக்கு? அதாவது நாமெல்லாம் தமிழர்கள். தமிழ் மேலே அளவிட முடியாத ஒரு பாசம் உண்டு, பக்தி உண்டு. தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழங்கள் உயிருக்கு மேல் அப்படிலாம் பாட்டுகள் இயற்றி பல பேர் பாடியிருக்காங்க, வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு தாய்மொழி நமக்கெல்லாம் தமிழ். அப்படிப்பட்ட தமிழை போற்றாமல் இருக்க முடியுமா? புகழாமல் இருக்க முடியுமா? அந்த தமிழை பற்றி தான் இன்னைக்கு கதை. தமிழ் தொண்டு. என்ன தொண்டு? அதாவது பல தொண்டு கிழங்கள் அந்த காலத்தில் சின்ன வயசுலேருந்தே தமிழ் மேலே பயங்கர பற்று கொண்டு அந்த தமிழை உலகெங்கும் பரப்பணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. தமிழில் எத்தனையோ கவிதைகள் ஏற்றினாங்க, கதைகள் எழுதினாங்க. மக்களுக்கு தமிழ் நல்லா போய் சேரணும்ட்டு எவ்வளோ செய்தாங்க. பாரதியார், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, ஊவே சாமிநாத ஐயர், இந்த மாதிரி பலர் ஒன்றா ரெண்டா எடுத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். மாப்போசி, அந்த மாதிரி எத்தனையோ பேர். ஏன் நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள், அண்ணாதுரை, இந்த மாதிரி தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். நாம் தமிழர்களாக இருந்ததுனால அந்த தமிழை ரசித்தோம், ரசித்து சிரித்தோம், அதே நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டோம். எத்தனையோ தமிழாக நல்லது நடந்திருக்கு. இப்போது அந்த தொண்டு கிழங்களாக இருந்து தமிழுக்கு முடிந்த வரைக்கும் எல்லா சேவையை செய்துவிட்டு மேலே சென்று விட்ட அந்த பெரியோர்கள், அவங்க வாரிசுகள்லாம் இருக்காங்க இல்லையா, சும்மா இருப்பாங்களா? அவங்களுக்கும் ஐயோ நம்ம தாத்தா இவ்வளோ பண்ணியிருக்காரு, கொள்ளு தாத்தா இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஃபீலிங் அவங்க ரத்தத்திலே ஓடும் இல்லையா? அப்படிப்பட்டவங்க ஒரு 7-8 பேர் தமிழ் மாநாட்டில் மீட் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஜென்ரேஷன் தமிழ் மாநாட்டில் ஒரு 7-8 பேர் மீட் பண்ண உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. நான் பாரதியாருடைய வாரிசுப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தர் நான் நாகர்கோவிலுக்கான கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையோட பேரனுக்கு பேரன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தர் உடனே எங்கள் ஆற்றுல வஉசி தாத்தா இருந்தாலும் இல்லையோ அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல, இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து தமிழ் 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 தமிழ்னு ஆகா எவ்வளவு தொண்டு செஞ்சுருக்காங்க நம்ம தாத்தாலாம். நம்மெல்லாம் எதுவுமே செய்யலை. நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கலாம், 1 வருஷம் 2 வருஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு தமிழுக்கு தொண்டு செய்யலாமே. நம்ம தாத்தாக்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை செலுத்தின மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் தமிழ் தொண்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உண்டு குண்டு போட்டு இருக்கிறது பதிலாக தொண்டு செய்வோம் அப்படின்னு எல்லாரும் ஒரு 8 பேர் சேர்ந்து பேசி முடிவு பண்ண, அவ்வளவுதான். சும்மா இருப்பாங்களா? இந்த காலத்து பசங்க வேற, எல்லாரும் வாரிசுகள், தாத்தாக்கள்லாம் பயங்கரமாக தொண்டு செஞ்சுருக்காங்க. தமிழுக்கு நேர கவர்மெண்ட்டுக்கு ஒரு மனுவோடு போய் சீஃப் மினிஸ்டரை மீட் பண்ணுறாங்க. நாங்கள்லாம் சோன்சோ 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 அப்படிலாம் சொல்லி, சின்ன கதை தாங்க, ரொம்ப நீளமான கதையாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. சின்ன கதை சின்ன கதை சின்ன கதை, ஓகேயா? ஸ்மால் ஷார்ட் ஸ்டோரி. ஆனால் ஒரிஜினல் ஸ்டோரி இல்லை. அட்லாண்டா கணேஷுடைய ஷார்ட் ஸ்டோரி, ஒரிஜினல் ஸ்டோரி ஷார்ட் தான். என்னது ஷார்ட்னு சொல்லியே லெங்க் ஆகிட போகுதுங்கிறியா? ரைட் ஓகே புரியுது. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மனுவை கொண்டு போய் சீஃப் மினிஸ்டரை மீட் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. சீஃப் மினிஸ்டர் பார்த்துட்டு புலகாங்கிதம் அடைஞ்சிடறாரு. இப்படி ஒரு குரூப் சேர்ந்துட்டாங்களா? அந்த காலத்தில் நம்ம சின்ன வயசில் இருந்தபோது இவங்களெல்லாம் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கோம், வச்சுருக்கோம், போயிருக்கோம். எவ்வளோ பெரிய தொண்டு, சாதாரண தொண்டா, அது அரிய தொண்டாச்சே அப்படின்ட்டு கூப்பிடுப்பா அவங்களெல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த 7 பேரும் உள்ளே போய், ஐயா வணக்கம், நாங்கள் அனைவரும் தமிழ் பித்தர்கள், தமிழ் பற்றாளர்கள், எங்கள் தாத்தா தெரியும்ப்பா, எல்லாம் நல்லா தெரியும்பா, எனக்கு உங்களவுக்கு தமிழ் பேச வராது, இருந்தாலும் நீங்கள் செய்கிற தொண்டு பெரிய தொண்டு, என்ன உங்களுடைய ஐடியா சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அதாவதுங்க தமிழை உலகம் ஃபுல்லாக பரப்ப வேணும், அதுதான் எங்களுடைய ஆசை. தமிழுங்கிறது சாதாரண மொழி அல்ல, தொன்மையான ஒரு மொழி. அந்த தொன்மையான மொழியில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதை முதல்ல எல்லாரும் நல்லபடியாக பேசணும். இப்போவே தமிழ்நாட்டிலேயே தமிழ் பேசுறது
குறைஞ்சி போச்சு, இங்கிலீஷ் மீடியத்தில் நிறைய பேர் சேர்றாங்கங்கிற கம்ப்ளைண்ட்டை மாற்றணும். தமிழை வந்து கட்டாயமாக்கணும். நீங்கள் அட்லீஸ்ட் பள்ளிக்கூடம் முடிக்கிற வரைக்கும் தமிழ் நிச்சயமாக இருக்கணும். தமிழ் இலக்கணமெல்லாம் அவங்களுக்கு தெரியணும் வைக்கணும். ஆமாம், அதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், கவலைப்படாதீங்க. வேற என்ன, உலகம் ஃபுல்லாக இல்லையா, உலகம் ஃபுல்லாக பரப்பணும். உலகம் முதல்ல இந்தியாவில் பரப்புங்க, அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்பு உலகம். இப்போ இந்தியாவில் ஒரு 4-5 ஸ்டேட்டை சூஸ் பண்ணுங்க, அங்கே போய் பரப்புங்க. தமிழ் படிக்க ஆர்வம் இருக்கிறவங்களாம் கூப்பிடுங்க. இப்போது ஹிந்தி நமக்கு பிடிக்காத மொழி தான், இருந்தாலும் ஹிந்திக்கு ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அதே மாதிரி தமிழ் கற்றுக்க என்ன தடை? இப்போ காசியில் கூட இந்த மீட்டிங்கெல்லாம் போடுற போது நம்ம இளையராஜெல்லாம் போனார், வச்சார், தமிழை வந்து பாப்புலர் ஆக்கிறாங்க அப்படின்னு நம்ம பிரதமர் கூட பேசினார். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கிற போது முதல்ல சில ஸ்டேட்ஸை பிக்கப் பண்ணி அந்த ஸ்டேட்லாம் போய் தமிழை பரப்புங்க. அதுக்கப்புறமாக நம்ம உலக லெவலில் திங்க் பண்ணலாம். அதுக்கு என்ன வேணும் என்னன்னு ஒரு பட்ஜெட் கொடுங்க, அதை நான் உடனே சேங்ஷன் பண்ணுறேன்னு சொன்ன உடனே இந்த 8 பேர் குஷி ஆகிட்டாங்க. ஆகா, முதல்வர்னா இப்படின்னா இருக்கணும், சே எவ்வளோ கைண்ட் ஹார்ட்டு, நல்ல மனசு, தமிழை பரப்புறதுக்கு உடனே ஹெல்ப் பண்ணுறேங்கிறாருன்னு சொல்லிட்டு கடகடன்னு ஒரு 3-4 ஸ்டேட்டை பிக்கப் பண்ணி இந்த ஸ்டேட்டில் பண்ணலாம், இந்த ஸ்டேட்டில் பண்ணலாம், சில அனலைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு வாரத்தில் திருப்பி வந்து அவர் பார்த்து, சார் எங்களுக்கு ஒரு 1 crore அசிஸ்டன்ஸ் கொடுங்க சார், ஒரு 10-12 தமிழ் டீச்சர் எங்களுக்கு நாங்கள் ஹையர் பண்ணிவிட்டு ஒரு 3-4 ஸ்டேட்டில் போய் செய்ய போகிறோம். அதாவது உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற 1-2 ஸ்டேட்லேயும் செய்கிறதா பிளான் பண்ணியிருக்கோம் சார். அதனால் தயவுசெய்து நீங்கள் இந்த மனுவை ஏற்றுக்கிட்டுன்னு சொல்லவே வேணாம்ப்பா, உங்கள் தாத்தாக்கள்லாம் செஞ்ச தொண்டுக்கு இதெல்லாம் நத்திங். 1 கோடி சாங்ஷன்ட், போய் வாங்கிக்கங்க. இதில் போய் பணத்தை வாங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு என்ன செலவு செய்றீங்க கணக்கு மட்டும் கொடுங்க, அப்புறமா மற்றபடி ட்ரெஷரியில் போய் இந்த பணத்தை வாங்குற வழியை பாருங்கள் அப்படின்ட்டு கையெழுத்து ஆன் த ஸ்பாட் போட்டு கையில் கொடுத்து எல்லாம் ஆர்டரும் போட்டார். தமிழை பரப்ப போகும் நமது இளைஞர்கள், அவர்கள் தாத்தாக்கள் செய்த தொண்டை இந்த இளைஞர்கள் செய்கிறார்கள், அது அப்படியே அந்த பரம்பரையாக கண்டினியூ ஆகுது, அது இதுன்னு சொல்லி அவங்கள பற்றி ஒரு புகழாரம், அது இது டிவி கிவி அதெல்லாம் பிரமாதமாக நியூஸு. எல்லோரும் ஆஹா, பாரதியார் படம் வருது, நேசமணி படம் வருது, இந்த மாதிரி எல்லாருடைய தொண்டு கிழங்களுடைய படங்கள்லாம் போட்டுக்கிட்டு அவங்கெல்லாம் தமிழுக்கு இந்த சேவை செஞ்சாங்க, இந்த சேவை செஞ்சாங்கலாம் சொல்லி எல்லாம் பண்ணி இவங்களும் ஒரு 10-12 டீச்சர்லாம் ஹையர் பண்ணி வச்சுட்டாங்க. கூப்பிட்ட உடனே வரணும் நீங்கன்னு சொல்லிட்டு முதல்ல நல்ல ஒரு இது கேபிட்டல் பக்கத்தில் இருக்கிற உத்தரப்பிரதேஷ்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு சில வில்லேஜஸ் எல்லாம் பிக்கப் பண்ணி அந்த பார்த்துக்கிட்டு இது பண்ணி எப்படி இருக்காங்க என்னென்னா பாவம் பாவர்ட்டில் இருக்காங்க அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தமிழ் கற்றுக்கிட்டாக்க உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் இருக்குது, மாதம் ஒரு 1000 ரூபா கொடுப்போம்னு சொல்ல அவ்வளவுதான். உடனே கடகடன் நிறைய பேர் ஓடி வந்துட்டாங்க. 1000 ரூபா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு டெய்லி 4 hours தமிழ் படிக்கணும். அதாவது உங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு சாயங்காலம் ஒரு 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10-12 கிராமத்தை பிடிச்சிட்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் ஒரு 6 ஊரில் 12 டீச்சர். இங்கே சம்பளத்தை கொடுக்குறேன் வைக்கிறேன், மாதத்துக்கு ஒரு 15,000 கொடுக்குறேன்னு சொன்னால் யார் அக்காமடேஷன் ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீன்னு சொன்னோம்னா அவங்க அடித்து புரண்டு வேலை கிடைச்சா புரண்டு இருக்கிறவங்கலாம் ஓடி வந்துட்டான். தமிழ் படித்த தமிழ் புலவர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் அவங்கெல்லாம் வந்தாங்க போனாங்க. அங்கே போனால் அமக்கலாமல் இருக்குது எல்லாம் அட்டகாசமாக, அடேடே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மேலே இவ்வளோ ஆர்வம் இருக்கே எல்லாருக்கும் அப்படின்னு யூபி அண்ட் மத்திய பிரதேஷுக்கு கிட்டத்தட்ட இந்த கோர்ஸ் ஒரு 6 மாத கோர்ஸ். நீங்கள் படித்தீங்கன்னா தமிழில் உங்களுக்கு நல்ல ஃப்ளூயன்சி வந்துடும், எழுதலாம், படிக்கலாம், பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 hours சின்சியராக எல்லோரையும் படிக்க வச்சு அவங்களுக்கு அங்கே காஃபி டீ சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா பிகாஸ் எல்லாம் கொடுத்தா தானே இப்போ பள்ளிக்கூடத்துக்கே குழந்தைங்க வரத்துக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுக்குறாங்க, லஞ்சை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அங்கேயும் அந்த சிஸ்டத்தை கொடுத்த உடனே எல்லோரும் வீட்டில் சமைக்கிற தொந்தரவு விட்டுது, குடும்பத்தோடு போய் தமிழ் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ்லேயும் 200-300 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு ஆச்சரியம் தாங்கலை. டேங்க அப்பா என்ன இன்ட்ரெஸ்ட் தமிழ் மேலே அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா உங்கள் கனவை நிறைவேற்றுறோம், முதல்ல இந்தியா ஃபுல்லாக தமிழை பரப்புகிறோம், அதுக்கப்புறம் உலகத்துக்கு போக போகிறோம், ஜெர்மனியில் போய் சொல்லி கொடுக்க போகிறோம், அங்கே கொடுக்க போகிறோம், இங்கே கொடுக்க போகிறோம், பெல்ஜியத்தில் தமிழ் பேச போகிறோம், எல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. கனவுல மிதக்கிறாங்க இந்த 8 பேரும், அதாவது வாரிசுகள். ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு. 6 மாதம் முடியுது, தமிழில் பிச்சு வர்றாங்க. அதாவது இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கூட இப்போ நிறைய கான்வென்ட்லாம் படித்து எல்லாத்தையும் தமிழில் ஆரம்பித்து உடனே இங்கிலீஷுக்கு போயிடுறாங்க எல்லோரும். ஸோ அப்படி இல்லாமல் அங்கே எல்லோரும் சுத்த தமிழ்லேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் ஹிந்திக்காரங்க, மற்ற மொழிகள் தெரிஞ்சவங்க. அண்டு தமிழ் அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. சின்சியராக இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லோரும் கற்றுக்கிறத பார்க்குறாங்க. பிகாஸ் மாதத்துக்கு 1000 ரூபா பணமும் கொடுக்குறாங்க, அதே நேரத்தில் சாப்பாடு போடுறாங்க, ஒரு லாங்குவேஜை கற்றுக்குங்கிறாங்க. சரி நாளைக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு நம்ம போனால் வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க.
ஏங்க நாங்கள் இவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தமிழ் படிக்கிறோமே, எங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் வேலை கொடுப்பீங்களா? ஆமாம், நிச்சயமா. தமிழ் நல்லபடியாக எடுங்க, அங்கே ஒரு டெஸ்ட் எழுதணும், எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும், கவலைப்படாதீங்க, நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷமாக சொல்ல வைக்க போக ஆர்வம் எல்லாருக்கும் எப்போ மறுபடியும் 6 மாதம் ஆரம்பிக்குதுன்னா வருது வருது வருது, பட்ஜெட் வரணும், பட்ஜெட் கிடைக்க கிடைக்க வந்துக்கிட்டே இருப்போம், அப்பப்போ ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சூப்பர் ஃபெஸ்டிவல் சீசன் வேறு வரப்போகுது. தமிழ்நாட்டில் மறுபடி முதல்வர்கிட்ட போயிட்டு, சார் இன்னொரு 1 crore சாங்ஷன் பண்ணுங்கள் சார், ஒரு 2 ஸ்டேட்டில் நிறைய பேர் கற்றுக் கொடுத்துருக்கோம், கிட்டத்தட்ட 3,000-4,000 பேர் ஆர்வமாக வந்து கற்றுக்குறாங்க சார், இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் கொடுக்குறோம் சார், அவங்களுக்கு சாப்பாடு வேணும். அட ரொம்ப சந்தோஷம், நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே ஈவினிங் சாப்பாடு கொடுக்குறீங்க, வெரி குட் வெரி குட் வெரி குட், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அவரும் சந்தோஷப்பட்டு இன்னும் எவ்வளோ வேணும்னு கேட்குறாரு. அதான் சார் இன்னொரு 1 crore கொடுத்தீங்கன்னா இன்னொரு 2 ஸ்டேட்டில் போய் பாப்புலரைஸ் பண்ணலாம் சார், அது இதுன்னு சொல்ல குஷியாடுறாங்க. ஆனால் இந்த தமிழ் கற்றுக் கொடுத்ததின் விளைவு என்னங்கிறது அப்போ அவங்களுக்கு தெரியல. யாருக்கு? இந்த வாரிசுகளுக்கெல்லாம் 8 பேருக்கும் சந்தோஷமாக அவங்க போய் எல்லாம் பணத்தை செலவு பண்ணி இதை பண்ணி எல்லாம் கற்றுக் கொடுத்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு உள்குத்து இருந்தது கற்றுக்கிட்டவங்களுக்கு. அதாவது இந்த திருடர்கள், பவேரியா கும்பல், நவோதயா கும்பல், இன்னும் வேறு வேறு பேரில் இருக்கிற கும்பல்லாம் இந்த தமிழ் கற்றுக் கொடுக்கறத கேள்விப்பட்டு, ஆஹா நம்ம தமிழ்நாட்டில் திருடுறதுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்கிறதுக்கு காரணம் லாங்குவேஜ் தான், அந்த லாங்குவேஜை நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம்னா பிச்சு உதறலாம். எஸ்பெஷலி இந்த குலு சீசன், நவராத்திரி போது, தீபாவளி போது, அப்புறம் கணேசா ஃபங்க்ஷன் போது, இந்த மாதிரி நேரத்திலலாம் தமிழ் லாங்குவேஜும் தெரிஞ்சு அங்கே நம்ம லேடிஸ் எல்லாம் தமிழ்காரி மாதிரியே மேக்கப் போட்டுக்கிட்டு புடவையை கட்டிக்கிட்டு அலைஞ்சு எல்லாத்தையும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தா ஆஹா கொள்ள பயங்கர மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ பேரும் ஆர்வமாக வந்து தமிழை கற்றுக்கிட்டு வேலை கிடைக்குமான்னு கேட்ட சில அப்பாவிகளை தவிர பாக்கியெல்லாம் எங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு அந்த 6 மாதம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த சீசன் ஃபெஸ்டிவல் சீசனில் ஆரம்பித்த உடனே போட்டானுங்க போடு, கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபா திருடு போயிடுச்சு மெட்ராஸ் சிட்டிலேயே. இதை தவிர மதுரை குதிரை அங்கே இங்கே திருச்சி திருநெல்வேலி எல்லா ஊர்லேயும் ஒரு ஊர்லேயும் 1 கோடி 2 கோடி திருட்டு போக மிரண்டு போயிடுறாங்க. போலீஸ் எல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்க, சார் அப்படியே தமிழ் அழகா புலவர மாதிரி பேசுகிறாங்க, அந்த பொண்கள்லாம் பார்த்தா அப்படியே தமிழ் பொண்ணுங்க மாதிரியே இருந்ததுங்க, ஒன்று கூட தப்பாக இருக்க மாதிரி தெரியல, அப்படி அழகாக பேசி நகையெல்லாம் உருவிட்டு போயிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு எல்லாம் சொல்ல முதல்வருக்கு விஷயம் போக இவ்வளவு திருட்டு போயிருக்கா. ஏன்? எல்லாம் இந்த தமிழ் தொண்டர்களால் வந்து வேணா சார். என்னது தமிழ் தொண்டர்களா? என்னையா சேவை தானேயா பண்ணாங்க? சேவை தான் பண்ணாங்க. ஆனால் எல்லா திருடங்களும் தமிழை கற்றுக்கிட்டு வந்து தமிழ்நாட்டை ஆட்டையை போட்டாங்கன்னு சொல்ல அன்றோடு தமிழை மற்ற ஸ்டேட்டில் பரப்புற விஷயம் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம். உங்கள் அட்லாண்டா கணேஷ். அடுத்த கதையில் சந்திப்போம்.